எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஸோ என்னோட தமிழ் ஆடியன்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ இது ஒரு சீரீஸா நடக்க போகுது. எவ்ரி வீக் ஃப்ரைடே 10 கொஸ்டினோட நான் உங்களை பார்க்க வருவேன், வித் ஆன்சரோட. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கா மைண்ட் செட் ரிலேட்டடா. ஸோ நம்ம மனசு எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம மனசை எப்படி பார்த்துக்கணும், ஆல்ரெடி எப்படி இருக்கு, அதனால என்னென்ன ப்ராப்ளத்தை என்னென்ன கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், இது எல்லாமே தான் ஆட் ஆகும் வித் டீடைலோட ஆன்சர். பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ வித் மீ? எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க? லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்க லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நான் கேட்கறேன்னா ஷோர்லி எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா லைஃப்லயும் ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும், பிரச்சனைங்கிறது இருக்கும். கரெக்டா? சோ பிரச்சனை இருக்குன்னு ஷோரா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு நோட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும், இல்லாம இருக்காது. சோ என்ன பிரச்சனைன்னு நோட் பண்ணுங்க. ஓரளவுக்கு அது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையா, இல்ல பணம் ரிலேட்டடான பிரச்சனையா, இல்ல ரிலேஷன்ஷிப்பா, இல்ல என்ன பிரச்சனை அட்லீஸ்ட் நோட் பண்ணிட்டு அதுல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, எனக்கு பிரச்சனை இருக்கு நான் அப்படியே வாழ்ந்துடுறேன் அதை வச்சு, அப்படி கிடையாது. பிரச்சனையில ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் அது ஃபிக்ஸ் ஆகும்ல, கரெக்டா? பட் ஒர்க் பண்ணாம அது என்னோடது, அதோட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் டெய்லி எடுத்து வைங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது. ஓகேங்க. செகண்ட் கொஸ்டின். எப்படி வந்து நல்ல மனசு, நல்ல மனசுனா ஒரு வளர்ந்த மனசு பில்ட் பண்றது, எப்படி உருவாக்குறது? உருவாக்க முடியாது, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. எப்படி கொண்டு வர்றது? வளர்ந்த மனசுன்னு எப்படி சொல்றதுன்னா, ஒரே மைண்ட்ல இல்லாம நான் இப்படிதான், என்னால என்ன மாத்திக்க முடியாது, நான் இப்படிதான், என் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லாம, இல்ல என்னால முடியும், என்னோட லைஃப என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்ற மனசு கொண்டு வர்றதுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, எப்பவுமே ஆக்டிவா இருங்க. மனசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா பிளேஸ்லயும் இருக்கு. கரெக்டா? சோ உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா பிடிச்ச கடவுளை நினைச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தை, இந்த பெரிய பிரபஞ்சத்தை வந்து யார் ஆட்டி படிக்கிறாங்களோ அவங்களும் நினைச்சுக்கோங்க. ஆக்டிவ் அதுவா வரும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருங்க, பாசிட்டிவா இருங்க. ஆக்சுவலி நேர்மறை சிந்தனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், கொஸ்டின் கேளுங்க. யார்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்? நம்மளோட பிரச்சனை என்னன்னா, யார்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு தெரியாம எல்லார்கிட்டயுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும். யார்கிட்ட கேட்டா கரெக்டான ஆன்சர் வருமோ அவங்க கிட்ட கேளுங்க. அது யாருன்னு தெரியலன்னா ஈஸியான சொல்றேன், அது யாரும் இல்ல, நீங்க தான். ஆஸ்க் கொஸ்டின் டு yourself. என்ன கொஸ்டின் கேட்கணுமோ, என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க. கரெக்டோ தப்போ உங்களால ஒரு நாளைக்கு ஆன்சர் கொண்டு வர வைக்க முடியும். ஓகே. தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ சொல்ல கத்துக்கோங்க. இல்ல என்னால முடியாது, இல்ல நான் பண்ண மாட்டேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. நம்ம பிரச்சனையே அதுதான். முடியுதோ முடியலையோ கஷ்டப்பட்டு செய்யறோம்ல, அதான் ப்ராப்ளம். அப்படி செய்யாதீங்க. முடியாதுன்னா ஸ்ட்ரெயிட்டா சாரி, நோ அப்படின்னு சொல்லிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனல் பாயிண்ட் வந்து, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கரா நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்கன்னு புரியுது, நல்லதுதான். எந்த இடத்துல இருக்கோன்னு கத்துக்கோங்க. எந்த இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், கடின உழைப்பா பண்றவங்களா இருக்கணும்னு நோட் பண்ணிக்கோங்க, கத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும், அதுக்கு நான் தமிழ் மீனிங் சொல்லணும்னு அவசியம் நினைக்கிறேன். எந்த இடத்துல ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம அப்ரோச் பண்றது தப்பு, எந்த இடத்துல அப்ரோச் பண்ணணும், அங்க சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கோங்க. லைஃப் சிம்பிளா பாருங்க. ஒன்லி ஒன் லைன். ரொம்ப சிம்பிளா லைஃப் பாருங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ சிம்பிளா லைஃப் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால ஒரு ரொம்ப ஆரோக்கியமான மனசை என்ன பண்ண முடியும்? வளர்த்துக்க முடியும். உருவாக்க முடியாதுன்னா நம்ம கிட்ட அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ வளர்த்துக்க முடியும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, சாரி, தேர்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, ஓகே, ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ், பெற்றவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடின்னு சொல்லலாம், வளர்க்கும் போதும் சொல்லலாம். என்ன மாதிரி பசங்களை? எல்லா பசங்களையும். உங்களுக்கு வந்து 1 வயசுல இருந்து
இருக்கிற வரைய என்ன வயசு வேணா இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன குழந்தை வேணா என்ன வயசு இருக்கிற குழந்தை வேணா இருக்கலாம், பையனோ பொண்ணோ. அவங்கள அவங்களோட முடிவு பண்ண விடுங்க. அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கட்டும். ஏன்னா அது அவங்களோட லைஃப். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தா, அது உங்களோட பொறுப்பா இருந்துச்சுன்னா, கடவுள் வந்து அவங்களுக்கு 3 வயசு ஆகிற வர இல்ல 20 வயசு ஆகிற வர வந்து அவங்களோட மூலியை உங்ககிட்டே கொடுத்துருக்கலாம்ல. பட் வயிறுல இருக்கும் போதே, அம்மா வயிற்றுல இருக்கும் போது என்ன பண்ணாங்க, தனியாவே எல்லாருக்குமே தனி மூளை கொடுத்திருக்காங்கல்ல. சோ அதை யூஸ் பண்ண விடுங்க. அவங்கள முழுமையா யூஸ் பண்ண விடுங்க. நான் நடுவுல நிறைய தப்பா பேசலாம், மன்னிச்சிடுங்க. நான் தமிழ்ல கம்ப்ளீட்டா பேசணும்னு நினைக்கல, தங்கிலீஷ் ஆச்சு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 4th கொஸ்டின். ஓகே, எல்லாருக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் நிறைய கோவப்படுறேன், கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல, எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்றோம். கோவத்தை ஏங்க கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ட்ரோல் எதை பண்ணணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த விஷயம் அளவு மீறி இருக்கு, அந்த விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். பட் கோவம் வந்து தேவையே இல்லை லைஃப்ல, கரெக்டா? சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டா லைஃபை விட்டு எடுத்து விட்டுருங்க. சோ லைஃபை விட்டு கம்ப்ளீட்டா தூக்கி எறியணும். ஓகேவா? தூக்கி எறியணுங்கிற ஒரு குணம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது கோவம் தான். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, கோவத்தை எப்படி வந்து நல்ல எண்ணமாவோ இல்ல நல்ல ஃபீலிங்ஸா எப்படி மாத்துறது, அதுக்கும் சிம்பிளா 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்களா இருங்க. கோவம் யாருக்கு வரும்? கோவம் வந்து மனித இயல்பு இல்லைங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மனித மதிப்புகள்ல கோவம் வராது. சோ ஒன்லி விலங்குகள் இல்ல அதை விட கம்மியா இருக்கிற அறிவுக்கு மட்டும்தான் கோவம் வரும். அதுவும் அதை காப்பாத்திக்கிறதுக்காக வரும். நீங்களும் உங்க காப்பாத்திக்கிறதுக்காக கோவப்படுறேன்னா அது சரியில்லை. அதுக்குதான் நம்மளுக்கு வந்து 6வது அறிவு கொடுத்துருக்காங்கல்ல. சோ நம்ம கோவப்படக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் வந்து கோவம் வந்து மனிதனோட இயல்பு இல்லைன்னு முதல்ல உணருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் என்னதுன்னா, உங்களை பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, கோவப்படுறீங்களா இல்லையான்னு பாருங்க. கோவப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. சப்போஸ் கோவப்படுறீங்கன்னா உங்க தெரிஞ்சவங்க, உங்க க்ளோஸா இருக்கிறவங்கள வந்து முன்னாடியே சொல்லிடுங்க, நான் இனிமே கோவப்பட்டேன்னா என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்ப என்கிட்ட 5 lakhs இருக்கு, 5 லட்சம் என்கிட்ட இருக்கு, பணம் வந்து என்னோட டெபாசிட்லயோ சம்திங் இருக்கு. நான் கோவப்பட்டேன்னா அந்த 5 lakhsல மேக்சிமம் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? என்கிட்ட ஒரு 2 மாசத்துக்கு எனக்கு தேவையானது எடுத்துட்டு நான் ஒரு 4 lakhs கொடுக்க முடியும்னா அந்த 4 லட்சத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் கிஃப்டா. ஏன்னா நான் கோவப்பட்டல, சோ கொடுத்துடுவேன். அது பனிஷ்மெண்ட் ஆச்சு இருக்கட்டும், கிஃப்ட் ஆச்சு இருக்கட்டும், அது ஒரு விஷயம். அதை நீங்க பண்ணியே ஆகணும். இது வந்து நான் சொன்னனால இது பண்ணா சரியா போயிடணும் இல்ல, நீங்க வந்து மனசு வைக்கணும். நீங்க கோவப்படக்கூடாது, கோவப்படுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோ கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருங்க. அதான் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்ல சொன்னோம்ல, மனசை வந்து நல்ல விதத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த விஷயம் உங்களால பண்ண கொஞ்சமாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகேவா? ஃபைனல் பாயிண்ட், தேர்ட் ஒன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் தேர்ட் ஒன் என்னன்னா, எப்பவுமே வந்து டெவோட்டடா இருங்க. டெவோட்டட்னா எல்லாருக்குமே பயபக்தி இருக்கும்ல. சிலர் வந்து பேரண்ட்ஸ் பயபக்தி இருக்கும், சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யார் வேணா இருக்கலாம். சோ யாருன்னா ஒரு மேல வந்து பயபக்தியோடு இருங்க. பயபக்தியோடு இருக்கிறத விட ஹாப்பியா இருங்க. எதுக்கு நம்ம பிறந்தோம்? சந்தோஷமா இருக்க தானே பிறந்திருக்கோம். பிறந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம் இன்னொருத்தர வாழ்றத. ஏன் எப்பவுமே கஷ்டத்திலே இருக்கணும்? சந்தோஷமா இருக்கலாம் இல்ல. டெய்லி ஒரு 10 விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றோம்னா ஒரே ஒரு விஷயம் கிடைக்கலையா ஹாப்பியா இருக்க நினைச்சு ஃபீல் பண்ண, இருக்க, சந்தோஷப்பட, எக்ஸைட் ஆகலாம். சோ ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா அது முடியும். எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு, உங்க மனசு கிட்டதான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5th கொஸ்டின். ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, டிப்ரெஷன்ல இருக்க, மன அழுத்தம் இருக்கு. யாருக்கு மன அழுத்தம் வரும்? எதுக்கு மன அழுத்தம் வருது? முதல்ல யாருக்குன்னா தெரியுமா? எப்போ மன அழுத்தம் வரும்னா, ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்மளால இந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியல, அப்போ தானே வரும். ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா அது உங்க கண்ட்ரோல்ல இல்லைங்க. அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியும்? ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னா அந்த விஷயம் நெக்ஸ்ட் நீங்க ஃபீல் பண்ணலாம், அதை மேனேஜ் பண்ணலாம், அதை பத்திரமா பாத்துக்கலாம், இல்ல பாத்துக்காம இருக்கலாம். அப்போ உங்க கையில அது இருக்கு. உங்க கையில இல்லாத விஷயத்த நினைச்சு நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணணும், எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த பேசிக் லாஜிக்கை யோசிங்க. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸ்ட்ரெஸ் ஆகலைன்னா டிப்ரெஷன் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, எந்த விஷயத்த நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த விஷயத்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஃபேஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட எப்படி ஃபேஸ் பண்றது? கம்மிங் கொஸ்டின் அதுதான். எப்படி ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்னதுன்னா,
எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவா பாருங்க. இது காமனான திங் தான். இதை எப்படி நீங்க பார்க்கணும்னா, எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும்னு சொன்னேன்னா அந்த கொஸ்டினோட லிங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இது ஈஸியா இருக்கும். எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் யார் சொன்னாலும் கஷ்டமா இருக்கும். கரெக்டா? நீங்க ஃபாலோ பண்ணாத வரை அது கஷ்டம். ஒரு நாள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல 2 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு ஒரு 30 டேஸா இருக்கலாம், 100 டேஸா இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நீங்க கம்ப்ளீட் பாசிட்டிவ் சோலா, நேர்மறையுடைய ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஆன்மாவா மாறிடுவீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம். எப்படி டைம் மேனேஜ் பண்றது? எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை. எல்லா ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதானே. எப்படி டைம் மேனேஜ் பண்றதுன்னு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. உங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி டைமை மேனேஜ் பண்ணுவேன்னா, நீங்க டைமை மேனேஜ் பண்ண தேவையில்லை. நீங்க உங்களை மேனேஜ் பண்ணா போதும். உங்களை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம்? சிம்பிள். அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூவா இருங்க. யாருக்கு ட்ரூவா இருக்கணும்? எங்க அம்மாக்கு ட்ரூவா இருக்கணும், அப்பாக்கு ட்ரூவா இருக்கணும், ஃப்ரெண்டுக்கு ட்ரூவா இருக்கணும், இல்ல கடவுளுக்கு ட்ரூவா இருக்கணும். யாருக்கு ட்ரூவா இருக்கணும்? எல்லாருக்கும் இருக்கணும். அவங்க எல்லாருக்குமே ட்ரூவா இருக்கிறதுக்கு முன்னாடி, உண்மையா இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க ட்ரூவா இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ட்ரூவா இருப்பீங்க பை டிஃபால்ட், இயல்பா. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் திங். த செகண்ட் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணாலும், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கணும். சின்ன விஷயமா வேணா இருக்கட்டும், பெரிய விஷயம் இருக்கட்டும். நைட் நீங்க 11 o'clock மேல இல்ல 12 மணிக்கு மேல போன் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஒரு நோக்கம் இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான நோக்கம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் சேம் முன்னாடி சொன்னதுதான். மனசை வந்து பலப்படுத்தணும். மனசு எப்படி இருக்கணும்னா நல்ல மனசா உருவாக்கி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின்ல சொன்னோம்ல, அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது இல்லாம உங்களால உங்களை மேனேஜ் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா வந்து நம்மளை சுத்தி, நமக்குள்ள, நமக்கு வெளியே எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய ஆற்றல் இருக்குங்க. பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்குன்னு உணருங்க முதல்ல. அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, உங்களுக்கு வெளியவும் இருக்கு. சோ அது உணருங்க. அந்த சக்தியை எப்பவுமே ரொம்ப பத்திரமா பிடிச்சுக்கோங்க. சக்தின்னு எதை சொல்றேன்னா உங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி. எப்பவுமே எனர்ஜியா துருதுருன்னு இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். சிலருக்கு வந்து டான்ஸ் பண்ணா சந்தோஷமாவாங்க, சிலருக்கு டிவி பார்க்கணும், சிலருக்கு டிவி நிறுத்தணும், சிலருக்கு பேசணும், சிலருக்கு பேசாம இருந்தா போதும். சோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உடம்புல. ஓகேவா? இவ்வளவுதான். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையுமே உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களோட லைஃப சூஸ் பண்றதுக்கு இல்ல லைஃப டிசைட் பண்றது, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்க குழந்தை வந்து 3 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க குழந்தை வந்து 3 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா, 3 வயசுல இருந்து என்ன வயசு வேணா இருக்கட்டும், 3 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா அதோட லைஃபோட டிசிஷன், அதோட வாழ்க்கையோட முடிவு வந்து அதை எடுக்க விடுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி கரெக்டாவா பண்ணிட்டு வந்தோம் இல்ல. சோ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட முடிவை அவங்கள எடுக்க விடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு, முக்கியமா நம்ம ஊர்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு புரியறது இல்ல. என்னன்னா என்னோட பையன், என்னோட பொண்ணு, நான் தான் எல்லாமே பண்ணணும், நான் தான் எல்லாமே, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். உங்களால ஒத்துக்க முடியுதுல்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. இன்னும் கூட அவங்க எதுவுமே தெரியாம பண்றதுக்கு தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நானே முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களால எப்பவுமே அவங்க கூட இருந்து ஒரு முடிவை எடுக்கவும் முடியாது, சால்வ் பண்ணவும் முடியாது. சோ அவங்கள பண்ண விடுங்க. தப்பு பண்றாங்களா, ப்ராப்ளம் ஆக்குறாங்களா, ஆக்கிட்டு போறாங்க. அது கத்துப்பாங்கல்ல. உங்க பசங்க தானே. உங்க பசங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. எப்ப உங்க பசங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா நீங்க அவங்க மேல அது வைக்கும் போதுதான் வரும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சி. ஓகே, குறை சொல்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா குறை சொல்ற பழக்கம் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? குறை சொல்லுங்க, நல்லதுதான். யார சொல்லணும்னா உங்களை சொல்லிக்கோங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால ஏன் படிக்க முடியல, என்னால ஏன் ஒருத்தர்கிட்ட நல்லா பேச முடியல, நான் ஏன் கோவப்படுறேன், நான் ஏன் பயப்படுறேன், என்னால ஏன் வேலைக்கு போக முடியல,
என்னாலே நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்னு உங்களை நீங்க குறை சொல்லுங்க. நல்ல விதத்துல குறை சொல்லுங்க. நெகட்டிவா சொல்லக்கூடாது. எதிர்மறையா எந்த கொஸ்டினுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? நோ நெகட்டிவ் தாட்ஸ். எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா உங்களை குறை சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறேன், நான் ஏன் இதை பண்ணலாம் இல்ல, உங்க பசங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை குறை சொல்லிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா உங்ககிட்ட நீங்க பேசினா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்டா மட்டும்தான் மாற்றம் வரும் தவிர உங்க பசங்களை திட்டுறதாலையும் எந்த மாற்றமும் வராது. அப்படி வருது, நான் என் பையனை குறை சொல்றதால என் பொண்ணை குறை சொல்றதால ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகுதுன்னா அது சேஞ்ச் ஆகல. உங்களுக்கு தெரியாம உங்க பசங்களுக்கும் தெரியாம அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த விஷயம் வேண்டாம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் தான் இருக்கு. 9th கொஸ்டின் யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்கன்னா 30 வயசு கிட்ட இருக்கிறவங்க இல்ல யார வேணா எடுத்துக்கோங்க. டயர்டாவே இருக்கு, என்னால எந்த ஒர்க்கும் சரியா பண்ண முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, லைஃப்ல ஒரு மாதிரி லைஃப் போரிங்கா இருக்கு, ஏன்னு இருக்குன்னே தெரியல, ரொம்ப விரக்தியா இருக்கு அப்படின்னா ஏன் இருக்கு தெரியுமா? அப்படி லைஃப்லாம் ஒன்னும் போர் அடிக்கல. லைஃப் எவ்ரிடே டெய்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அற்புதமா தான் மாறிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஏன் போர் அடிக்குது, நம்மளுக்கு எதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்மளோட ரீசன் என்ன, நம்மளோட ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இருக்கேன், நான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரீசன் தெரியும். அதே ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா சிம்பிள், உங்களுக்கு டயர்டும் ஆகாது, எதுவும் ஆகாது. புரியுதா? சோ எதுக்குன்னு கண்டுபிடிங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதுக்காக பிறந்த, பேசிக்கா என்னன்னு கண்டுபிடிங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேசலாம் இதை பத்தி. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின், சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, எதுக்கு நம்மளால எதுவுமே சரியா பண்ண முடியல, எதுவுமே சரியா பண்ண முடியலன்னா ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு சாரி, எனக்கு தெரியவே தெரியாது, நான் பிறந்ததுல இருந்து இந்த விஷயத்த எனக்கு யாருமே கத்தும் கொடுக்கல, நான் பார்த்த எந்த வீடியோஸ்லுமே இது வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா மேபி புரியாத சேனலா பார்த்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களால ஏன் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு தெரியுதா? டெய்லி ஒரு 30 நிமிஷம்ல இருந்து நான் ஒரு 40 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஒரு நாளைக்கு. அது ஏன் உங்களால பண்ண முடியல? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பனா நான் கரெக்டா சொல்லட்டுமா? அதுக்கு ரீசன் என்னன்னா உங்களோட மனசுதான். நம்ம மனசுக்கு எப்பவுமே கஷ்டமான ஒரு வேலையை பண்ண பிடிக்காதுங்க. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற பண்ண வேலை. நீங்க காலையில எழுந்திருப்பீங்க, பேப்பர் படிப்பீங்க, சாப்பிடுவீங்க, 4 பேரை திட்டுவீங்க, காஃபி குடிப்பீங்க, மறுபடியும் ஒர்க் போவீங்க, வருவீங்க. இதெல்லாம் பேசிக்கா டெய்லி எல்லாருமே பண்ற வேலை. கரெக்டா? இதெல்லாம் நிறைய நீங்க மைண்ட் யூஸ் பண்ற வேலையோ, மனசு யூஸ் பண்ற வேலையோ, மூளை யூஸ் பண்ற வேலையோ இல்ல. ஏன்னா நீங்க ரெகுலரா அது ஒரு 10 வருஷமாவோ 20 வருஷமாவோ செஞ்சுட்டு இருக்கீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. பட் ஒர்க் அவுட்ங்கிறது என்னது? அதுக்குன்னு நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வேலை செய்யும் போது இல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பு வலிக்கும்ல, அந்த வலி இருக்குன்னு உங்களுக்கு டைரக்டா தெரியுது. இத பண்ணா எனக்கு வலிக்கும்னு தெரியறதுனால மனசு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு, புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற எல்லா வழியும் பண்ணுது. ஆனா அந்த மனசுக்கு தெரியும், எக்ஸசைஸ் பண்ணலன்னா எனக்கு பெரிய விஷயமா என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல நோய் வரப்போகுதுன்னு தெரியும். என்ன நோய் வேணா இருக்கு, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நோயா இருக்கட்டும். இப்ப என்ன டயபெட்டிஸ் இருக்கு, இப்போ நீங்க சுகருக்காக கஷ்டப்படுறீங்க, பிபிக்காக கஷ்டப்படுறீங்க, என்ன ரீசனாக இப்ப நீங்க கேன்சர் கூட எடுத்துக்கோங்க. என்ன கஷ்டப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் ஒர்க் அவுட் தான். நீங்க உடற்பயிற்சி பண்ணீங்களா? ரெகுலரா உடற்பயிற்சி பண்றீங்களா? தவம் பண்றீங்களா? இது ரெண்டுமே நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலன்னு அர்த்தம். ஒத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மேல தப்புனா ஃபர்ஸ்ட் தப்புன்னு ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் அதோட வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒத்துக்காமலே ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. சோ எதுக்கு பண்ண முடியலன்னா நம்மளோட மனசு டைரக்டா பாக்குது அந்த பெயினை, அந்த வலி இருக்கு. இப்ப நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன்னா எனக்கு கை வலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும்ங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது. அதனால அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன மனசுக்கு தெரியலன்னா எனக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கு, நான் இப்படியே இருந்தா தெரியும். இவர் இருந்தாலும் கரெக்டான டேட் தெரியாது. பாத்தீங்களா? உங்களுக்கு இப்ப என்ன வியாதி வேணா இருக்கட்டும், என்ன நோய் வேணா இருக்கட்டும், எந்த நாளைக்கு எந்த பர்டிகுலர் டேல அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த பர்டிகுலர் தேதியில ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே அது தெரியாது. யாராலையும் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா நல்லா நிறைய பெருசா பாதிப்பை ஏற்படுத்தின அப்புறம் தான் வெளியே நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். கரெக்டா? அதனால யாரால கண்டுபிடிக்க முடியாது. அதனால மனசாலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது ஜாலியா இருக்கு எந்த வேலையும் பண்ணாம.
சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல மனசு ஏன் இப்படி இருக்குன்னு. நீங்க தான் மனசை பக்குவப்படுத்திட்டு ஒரு நாளைக்கு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் ஆச்சு, 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் ஆச்சு உங்களோட வாழ்க்கைக்காக, உங்களோட உடம்புக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் நல்ல விதமா. அப்படி பண்ணீங்கன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரலாம். இது நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி உங்களோட மனசு ஒர்க் ஆகுது, எதனால நீங்க பண்ணாம இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இனிமே அதை நீங்க ஃபாலோ பண்ணணுமா, இல்ல நான் வந்து என்னால 30 நிமிஷம் 40 நிமிஷம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் இப்படியே இருக்கிற வரையும் இருந்துட்டு போயிடுறேன். நிறைய பேர் சொல்றது கேட்கறது என்னன்னா, இருக்கிற வரையும் எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லுது. கரெக்ட் தான், எல்லாரும் வந்தவங்க ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். இருக்கிற வரையும் இருந்துட்டு போகணும்ல, அது வரைக்கும் நல்லா இருக்கணும்ல. எப்ப போவோம்னு தெரியாது. இருக்கிற லாஸ்ட் மினிட் வரையாச்சும் வலிக்காம, ரொம்ப கஷ்டப்படாம, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நல்லா இருக்கணும்ல. அந்த நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். சோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க. என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ இல்லையோ ஐ டோன்ட் கேர், எனக்கு தேவையில்லை. பட் சொன்ன விஷயங்கள்லாம் மனசுல எடுத்துக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இன்னும் இது மாதிரி நிறைய கொஸ்டினோட நான் சீக்கிரமா உங்களை பார்க்கறேன். ஓகே, பத்திரமா இருங்க.